ஆவிகளை பொறுத்த வரைக்கும் இறந்ததற்கு பிறகு நாம் மனிதர்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியான நிலைப்பாடுகளில் தான் அங்கேயும் ஒரு உலகமே இருக்கு. ஓகே. அதாவது நல்லது மட்டும் செய்யக்கூடிய ஆவிகள், கெடுதல் மட்டும் செய்யக்கூடிய தீய ஆவிகள், நல்லதும் செய்துட்டு கெடுதலும் சேர்ந்து செய்யக்கூடியவர்கள், நல்லதும் செய்யாமல் கெடுதலும் செய்யாத நமக்கேன் வம்பு அத மாதிரியான ஆவிகள். இப்படி மனிதர்கள் எப்படி வெரைட்டிஸ் இருக்காங்களோ அது போலவே ஆவிகளிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கார்கள். அப்போ இந்த துர்மரணம் அப்படின்ற கேள்வி வந்தீங்க. எப்போது ஒரு மனிதனுக்கு இயற்கையான மரணம் ஏற்படுகிறதோ அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களும் ஆவி உலகத்தில் தான் இருப்பார்கள். அவர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புண்ணிய காரியங்கள், திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணணும். அகால மரணம் அல்லது துர்மரணம்னு எப்படி வந்துடுதோ அதில் தான் நம்ம கவனமாக கையாளணும். ஆன்ம சாந்தி பரிகாரம் தான் நம்ம பண்ணணும். இவர்கள் ஆன்ம சாந்தி பரிகாரம் பண்ணணுன்ற நிலை அவர்களுக்கு யாரும் எடுத்து சொல்வதற்கு இல்லை. இவர்கள்லாம் கொலைப்பு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆவிகள் வராமல் இருப்பதற்கு தடை கட்டுவது. நீயே அதை ஆவின்னு பார்க்குற, அது உன் வீட்டில் உள்ளவங்க தானே, ஒரு ஜீவன் தானே,